ஷவ்வாலுடைய முதல் பிறை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலுமாத் என்று சொல்லக்கூடிய ஹஜ் என்பது அது அறியப்பட்ட சில குறிப்பிட்ட மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்களாக கருதப்படுகிறது. ரமதான முடித்த நாம், ஷாபான் அடைந்த நாம், ரஜபை பெற்றுக்கொண்ட நாம் இந்த சிறப்பான மாதத்தையும் அடைந்திருக்கிறோம். அதுதான் ஹஜ்ஜுடைய மாதம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்வியாவுடன் இன்றும் ஒருவருக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியும். ரமதான்ல ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்க இயலாது, ஷாபான்ல ரஜப்ல முடியாது, முஹர்ரம்ல இயலாது. ஆனால் பெருநாள் அன்றைக்கு ஒருவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்க நாடினால் அவர் எஹ்ராம் அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய நாள் அது குறிப்பிட்ட 8, 9, 10, 11, 12 கூடினால் இன்னொரு நாள் அதிகரிக்கப்படும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இந்த சிறப்பான மாதத்தை முடிச்சுட்டு ஷவ்வாலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல ரமலான்கள் அடைந்திருக்கிறோம். இந்த முறையும் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அல்லாஹுடைய தனிப்பெரும் அருளை கொண்டுதான் அல்லாஹ் இந்த நியமத்துக்களை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறான். அல்லாஹ்வுக்கு நாவாலும் உள்ளத்தாலும் செயலாலும் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சில குறிப்பான விஷயங்களை ஞாபகப்படுத்தி எனக்கும் உங்களுக்கும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பை எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய என்னுடைய இந்த குத்பாவின் நோக்கமாக இருக்கும். அதில் குறிப்பாக சில விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டால் அது அடுத்து வரக்கூடிய காலங்களில் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஒன்றாவதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ரமதான்ல இறக்கி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். மூன்றாவது அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாலாவது அல்லாஹ் பத்ருடைய மக்கத்து வெற்றியை தந்திருக்கிறார். அஞ்சாவது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய மைதானத்தில் மக்களை அல்லாஹுடன் இணைப்பதற்கு எடுத்த முயற்சி சம்பந்தமானது. இந்த 5 விஷயங்கள் தான் இன்று நான் ஒரு சாராம்சமாக இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மேலான சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, நாம் இந்த வேதத்தை 183வது திருவசனம் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லும் பொழுது சொல்கிறான், ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அப்போ அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதம், இந்த குர்ஆனுடைய 6666 ஆயத்துகள், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கியிருக்கிறார். கண்ணை கொண்டு இதை பார்க்கணும், நாவை கொண்டு என்ன பேசணும், காலை கொண்டு எப்படி நடக்கணும், கையை எப்படி செயல்படுத்தணும், தன்னுடைய நாவால உடல் உறுப்புகளால என்ன காரியங்கள் செய்யப்படணும், எது செய்யக்கூடாது என்பதை குர்ஆன் கோடிட்டு காண்பித்திருக்கிறது.
அதனால் இந்த ரமதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா என்று சொன்னது இந்த ஹிஜ்ரி 1446 அப்படின்னா மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்தது. அதிலே முன்னொரு 13 வருஷத்தை சேர்த்து கொண்டீங்கன்னா 1459. 1459 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த வேதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 23 வருடத்தில் இறக்கி வைத்தார். அந்த 23 வருடத்தில் என்ன நேரத்தில் எது தேவைப்பட்டதோ அதை அல்லாஹ் தஆலா சொன்னார். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இந்த கடமைகள் அல்லாஹ் விதியாக்கினார். வட்டியை ஹராமாக்கூடிய அல்லாஹ் பிறருடைய பொருளை அநியாயமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டினார். ஆஷிரூன பில் மஅரூஃப், மனைமார்களுடன் குடும்பங்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பித்தார். இத்ஃபா பில்லதி அஹ்சன், தீங்குக்கு பதில் நலவு கொண்டு கொடுக்கணும் என்ற அந்த கோட்பாடையும் அல்லாஹ் தஆலா அறிவித்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் மனித வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவையான விஷயங்களை தெளிவான முறையில் இந்த குர்ஆனூடாக தந்திருக்கிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரமதானுடைய காலத்தில் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் கேட்பார்கள். நபி அவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். யததாஸுல் குர்ஆன், அந்த பாக்கியத்தை ரமதானில் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் நான் இந்த குர்ஆனோட இணைந்திருப்பேன், குர்ஆனை கேட்பேன், குர்ஆன் படி அமல் செய்வேன், குர்ஆனை என்னை தூதாக மாற்றுவேன். குர்ஆன் நான் திக்கி திக்கென்றாலும் குர்ஆனை ஓதக்கூடியவனாக மாறுவேன். அல் மாஹிரு பில் குர்ஆன் மா சஃபரத்தில் கிராமில் பரரா, யார் நல்ல முறையில் குர்ஆனை தெளிவாக ஓதுகிறார்களோ அமரர்களுடன் மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லது யக்ரஉல் குர்ஆன வயததஅதஉ ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாக்கு லஹு அஜ்ரான், யார் குர்ஆனை ஓதும் பொழுது திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல, அதை புரிந்து அதன்படி அமல் செய்து அதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதுடன் அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உன்னுடைய குடும்பம், இனபந்துகளை இதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதிலாக முக்கியமாக ஐவேளை தொழுகைகளை பேணுதலாக ஜமாத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து முதல் சஃபில் இருந்து கூடிய அளவு பேணுதலாக தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். கூனுமாத் காரித்தீன் வர்கஉமார் ராக்கிஈன் அக்கிமுஸ் ஸலாத் என்று அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி சொல்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், தீங்கான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருந்து இந்த தொழுகை மனிதனை அப்புறப்படுத்துகிறது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களோடு ஆகிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தந்த இந்த குர்ஆனிய பாடங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ஹராத்தை விட்டு தூரமாக வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக மாற முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல அஹ்லாக்கை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரமதான கடமையாக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், உள்ளச்சம், பயபக்தி, தக்வா, அல்லாஹ்வுடைய நெருக்கமுள்ள அடியார்களாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, தக்வாவை அடைய முயற்சித்தால் துனியாவும் கிடைக்கும், கபரும் லேசாகும், ஆகிரத்தும் சீராகும். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா ஒரு பாதையில் நடக்கும் பொழுது 2 பக்கத்தில் முள்ளுகள் இருந்தால் அதில் எப்படி நடந்து போவீங்க என்று கேட்ட நேரம் மேலின ஆடையில் அந்த முள்ளு குத்தி விடாமல் எப்படி போக முடியுமோ அப்படிதான் போக வேண்டும். ஹராம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், வீணான பேச்சுகள் இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறது. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாமுன ஃபி ருயதி
சந்திரனை காண்றது போல அல்லாஹ்வை தரிசிக்க போறீங்க. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகிறது. அந்த நாளை நினைச்சு கொண்டு மனிதன் பாவத்தை விட்டு தூரமாகினான், நிச்சயமாக அதுதான் ஈடேற்றத்துக்கு காரணமாக அமையும். தக்வா முதலில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டுகிறார். இன்னல் முத்தகீன மஃபாஸா, அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். வஸிகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, கூட்ட கூட்டமாக தக்வா உள்ளவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். துனியால தான் அந்த தக்வா அடைய வேண்டும். அதற்கு ரமதான் ஆகப்பெரிய பாக்கியம். ரமதான் தந்த பயிற்சி. சஹருக்கு எழும்பினா அந்த உரிய நேரத்தில் 4:59 அது 5:02 சஹர் முடிக்கிறது இல்லை, உரிய நேரத்தில் முடிப்போம். இஃப்தார் 6:23 அந்த 24 ஆக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, 22 ஆக்க மாட்டோம். ஒரு பயிற்சி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சியை பலமாக கட்டிப்பிடித்துக் கொள்ளலாம். யல்லாஹ், இந்த ரமதான்ல இருந்து என்ற கதா அதை நிறைவேற்றுவேன். திங்கள் வியாழன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறது ஆர்வமூட்டினார்கள். ஷவ்வால் 6 தொடர்ச்சியாக பிடிக்க முடியும், விட்டு விட்டும் பிடிக்க முடியும். கதா உள்ளவர்கள் கதாவை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால் கதாவோட அந்த நியத்தும் வச்சுக்கொள்ளலாம். இல்லை கதாவை தனியாக செய்துவிட்டு இந்த 6 நோன்பையும் தனியாக செய்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நோன்பு என்பது ஜுன்னா, கேடயத்தை போல. அல்லாஹ் தஆலா நோம்பை கொண்டு மனிதனுக்கு பல கைர்களை, மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ் வஇல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜாஉன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடிக்குமாறு வாலிபர்களுக்கு வலியுறுத்தினார்கள். திருமணம் செய்ய முடியாத பட்சத்தில் நோம்பினூட அவங்களோட இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ற வழிகாட்டல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால ரமதான் அல்லாத காலங்களில் ஷவ்வாலுடைய நோன்பை தொடர்ந்து அது வருஷத்துக்கு நோன்பு பிடிச்சதுக்கு சமமாக இருக்கும். விட்டு விட்டு சரி 6 நோன்பை பிடிக்கணும். தொடர்ச்சியாக பிடிக்கக்கூடியவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கதா உள்ள பெண்கள் கதாவை முடித்து கொண்டு அவர்களுடைய இந்த 6 நோன்பையும் செய்து கொண்டால் ரெண்டும் சிறப்பாக 2 நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்கு அது பாக்கியமாக அமையும். கண்ணியமானவர்களே, 3வது நான் சொல்ல விரும்புவது லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கடந்த காலங்களில் அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தரணும். ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ராக மாற்ற முடியும். அது எப்படி? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் மூலமாக. யன்ஸில்லாஹ் தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறார். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹு, யார் சரி பாவ மன்னிப்பு கோர்றீங்களா, உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன்னு கேட்கலாம். என்ன வேணும் கேளுங்க, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறான். அதனால் லைலத்துல் கத்ர அடைஞ்ச நாங்க அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். அல்லாஹ் எனக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை வாழ்க்கையில தந்திருந்து, அதே நேரம் என்னுடைய ஒவ்வொரு இரவையும் நான் லைலத்துல் கத்ரை கொண்டு ஆக்கிக் கொள்ள போகிறேன். என்னுடைய இபாதத், என்னுடைய தக்வா, என்னுடைய உள்ளட்சம், இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு இன்றையிலிருந்து ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குங்க. அது மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, யா அல்லாஹ், இன்றைய நாள் நான் செய்த அமல்கள் என்ன, நான் செய்த நலவுகள் என்ன, நான் செய்த தீங்கள் என்ன, என் கண் எப்படி பாவித்தேன், குர்ஆன் சொன்னபடி பாவித்தேனா, என் காலில் எப்படி நடந்தேன், என் வார்த்தைகள் எப்படி இருந்தன, நான் யாரை எப்படி நோவித்தேன், இவைகள் எல்லாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்த்தால் 5 நிமிஷம் 3 நிமிஷம் போதுமையான சொல்றது. ஹிசாப் எடுக்கிறது, முஹாசபா, தன்னை அளந்து பார்க்கிறது, தன்னை நிறுத்து பார்க்கிறது. அல்லாஹ் நாளைக்கு நெருக்கிறதுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நிறுத்து பார்த்து கொண்டா பெரிய ஹைராக இருக்கும். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, 4வது நான் இங்கே சொல்ல விரும்புவது ஆக முக்கியமான ஒன்று. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமதான்ல தான் பத்ருடைய வெற்றியை தந்திருக்கிறார். லக்கத் நஸரகுமுல்லாஹ் பத்ரின் அன்தும் அதில்லா, சிறுபான்மையாக இருந்து எண்ணிக்கையில குறைவாக இருந்து பத்ரில் வெற்றி கண்டது போல மக்காவுடைய வெற்றி
சுப்ஹானல்லாஹ், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லதத்குலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம். சூரத்துல் ஃபத்ஹுடைய 27வது திருவசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். 10,000 சஹாபாக்களுடன் 8வது ஹிஜ்ரியில், அப்ப பாருங்க, இன்றைக்கு 1446வது ஹிஜ்ரி, 1430 சொச்சமான அந்த 38வது ஹிஜ்ரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹிஜ்ரி 8ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றாங்க 10,000 சஹாபாக்களோட. 2 வருஷ காலம் சஹாபாக்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த 2 வருஷம் அந்நியர்கள் மக்கால வரப்போக இருந்தார்கள். ஃபஸீஹு ஃபில் அர்தி 4 அஷ்ஹுர், 4 மாதங்கள் அங்கு வந்து போக இருப்பதற்கு சூரத்து தௌபாவுடைய ஆரம்ப அத்தியாயங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அந்நியர்கள் மத்தியில இஸ்லாமோபியா இன்று தலைவிரிச்சு ஆடுறது போல அன்று பயங்கரமாக இருந்தது. பல தவறான செய்திகளை நபியவர்களை பற்றி பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைய இந்த நவீன தொழில்நுட்பங்கள், இந்த நவீன கருவிகள் இல்லாவிட்டாலும் அன்று எந்த முறையில தவற பரப்ப வேண்டுமோ அந்த முறையில பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீனூடாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்தையும் அறிவித்துக் கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தை வழிநடத்தினார்கள். மக்காவுடைய வெற்றி 10,000 சஹாபாக்கள். எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப மக்கள் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகிறோம். நான் 5வது பேச இருக்கக்கூடிய விஷயம், 4வது விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். குர்ஆனை பத்தி பேசினேன், ரமலானை பத்தி பேசினேன், லைலத்துல் கத்ரை பத்தி பேசினேன். இப்ப மக்காவுடைய வெற்றியையும் பத்ரையும் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நான் ஹஜ்ஜுடைய சில விஷயங்களை பேச போகிறேன். கண்ணியமானவர்களே, இதை உள்ளத்துல பதிய வச்சு கொண்டே அந்த 5 விஷயங்களை இந்த வருஷம், இந்த 2025 1446 வரக்கூடிய 47 சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருங்கி இருக்கிறதுக்கு அது வழி அமைக்கும் என்பதே என்னுடைய கடந்த கால அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கணும். நாம் நோம்பு நோற்று இந்த வரக்கூடிய வியாழன் நோம்பு நோட்பேன். மாசத்துல ஒரு நோம்புண்டாலும் 3 நோம்பு நோட்பேன். 13, 14, 15 அந்த ஐயாமுல் பீதுடைய நாட்களில் அப்படி மாசத்துல ஒரு நோம்பு என்றாலும் திங்கள் வியாழம் என்றாலும் ஒரு நோம்பு நோட்டும் பண்ணும் பொழுது அந்த தக்வாவின் பக்கம் நெருங்கி கொண்டிருப்போம். குர்ஆன் சொல்வது படிதான் நான் நடக்கிறேன். புறம் பேசிட்டேனா உடனே மன்னிப்பு கேட்டுறேன். பாவம் செஞ்சேனா உடனே தௌபா செய்கிறேன். அல்லாஹ்க்கு விருப்பம் அப்படியான ஒரு நல்லடியானாக இருக்க வேண்டும். அந்த தொடர்ல தான் மக்கத்துடைய வெற்றியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பத்ருடைய வெற்றி 313 பேரை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, உள்ளச்சத்தை கொண்டு, பயபக்தியை கொண்டு, அக்லாக கொண்டு, பணிவை கொண்டு, அல்லாஹ்விடத்துல மன்றாட்டத்தை கொண்டு, சஜ்தாவை கொண்டு, கண்ணீர் வடிப்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். நபி அவர்கள் கண்ணீர் வடித்து பூமியை நடைத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி எழுப்பினார்கள். யாரோ சொல்ல போதும், தாங்க முடியாமல் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர், நபி அவர்களுடைய கவலை, நபியுடைய துடிப்பு, இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய குமுறல், உங்களுடைய மன்றாட்டம் அல்லாஹ்வுடைய அர்ஷை முசுப்பி உங்களுடைய துஆவை அங்கீகரிக்க விட்டுவிட்டது. நாங்கள் அல்லாஹ்வோடு நெருங்கும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப பத்ருடைய அந்த வெற்றி, மக்காவுடைய ஃபத்ஹுடைய வெற்றி. கண்ணியமானவர்களே, அந்த ஃபத்ஹுடைய வெற்றியின் பொழுது நாம் சொல்ற இந்த விஷயம் அடிக்கடி ஞாபகத்தில் எடுங்க. 10,000 பேர். இப்ப வரக்கூடிய ஹஜ் ஹிஜ்ரி எத்தனாவது? 1446. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ல ஒரு 10 வருஷத்தை கழிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு நபி அவர்கள் அங்க 8 வருஷத்துல ஹிஜ்ரில 10,000 பேர் இருந்தவர்கள் 2 வருஷத்துல 1,24,000 அதிகரித்தார்கள்.
அந்த 1,14,000 எப்படி அதிகரித்தது? அதுதான் நானும் நீங்களும் எங்களை நெஞ்ச தொட்டு கேட்க வேண்டிய கேள்வி. உள்ளத்துல பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். மக்காவை கைத்தும்பல் பொழுது 8வது ஹிஜ்ரி, ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ் செய்யும் பொழுது 10வது ஹிஜ்ரி. அப்ப 1436 ஹிஜ்ரிக்கு முதல் நடந்ததுதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா. அந்த ஹஜ்ஜத்துல் வதால எப்படி 2 வருஷத்துக்குள்ள 1,14,000 அதிகரித்தது? இஸ்லாமோபியாவா, ஆயுதமா, தற்கொலை தாக்குதலா, ஆயுதங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு கஸால நடக்கிற அநியாயமா? நவுசுபில்லா, அப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லை. அவர்கள் நடக்கும் பொழுது இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன் அல் அர்தி ஹௌனா, நடக்கும் பொழுது மிக மிருதுவாக நடந்தார்கள். லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து பயமுறுத்திக் கொண்டு உலகத்தில் அட்டகாசங்கள். லா துஃப்ஸிது ஃபில் அர்தி பாத இஸ்லாஹா, உலகத்தில் மக்கள் அநியாயம் செய்யப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷும் உசுப்பி விடுகிறது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பலஸ்தீன் எங்களுடைய ஒரு கிப்லா, அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்த கிப்லா. அதுல நாங்க போய் தொழ வேண்டும். இந்த கிப்லாவுக்கு பல சோதனைகள் வரலாறு நடிகளும் வந்திருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்திருக்கிறான். எப்பொழுதுமே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனது போல, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நுழைந்தது போல அல்லாஹ் இதை ஆக்கிதான் ஆகுவான். ஆனா சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் செய்ய முடியுமானவைகளை கண்ணீர் வடித்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த மக்களுக்காக வேண்டி சிறிது நேரம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டும். அதுக்காக நோன்பு, தர்மம், சதகா, மக்களுக்கு உதவி செய்யறது, இந்த அநியாயத்தை அழகான முறையில மக்கள் விளங்கும் முறையில அந்நியர்களுக்கும் இதை விளங்க வைப்பது, நாங்களும் இதை புரிந்து கொள்வதன் ஊடாக நிச்சயமாக இந்த அநியாயத்திலிருந்து ஈடேற்றம் பெற முடியும். கண்ணியமானவர்களே, வெற்றியை நோக்கி நகர்வோம். பத்ருடைய வெற்றி மட்டுமல்ல, மக்கத்து வெற்றியும் அந்த 2 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் வெற்றியை கொடுத்தது போல இந்த பைத்துல் மக்தஸும் உலகத்தில் நடக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்களுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுக்கட்டை குழந்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஈடேற்றத்தை, வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி போவோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் வருகிறோம் அடுத்த தலைப்பு, அதுதான் இந்த ஹஜ்ஜுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ், ஷவ்வால், ஜில்காதா மாதத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உகாத், ஜுல்மஜாஸ், மஜன்னா என்ற 3 பஜார்களில் போய்த்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்கா உடைய அந்த காலங்களில் 3-4 வருஷங்களாக ரகசியமாக மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற தாவா பணியில, தாவத்தில் நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். மறைமுகமாக, ரகசியமாக. அதுக்கப்புறம் அலன் பகிரங்கமாக நபி அவர்கள் அழைப்பு கொடுத்த பொழுது சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் மக்கா மக்களுக்கு, அழைப்பு கொடுத்தார்கள் உலக மக்களுக்கு. இன்று இந்த மினாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்றது போலதான் அன்றும் நபி அவர்களுடைய நபித்துவம் கிடைச்சி காலத்திலிருந்தே மக்கள் மக்காக்கு வந்தாங்க. ஜாஹிலியத்தில் ஹஜ் செய்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் குறிப்பிட்ட இந்த உகாஸ், மஜன்னா, ஜுல்மஜாஸ் என்ற பஜார்களுக்கு போயிட்டு மையன்சுருனி மையீனி, யார் எனக்கு பாதுகாப்பு தரது, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இந்த சபையில் இருப்பீங்கன்னா அல்லாஹ்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போங்க. ஹஜ்ஜுக்காக ஆயத்தப்படுத்துறது அந்த 5 நாள் கடமை மட்டுமல்ல, அந்த வரலாறை தெரிந்து கொண்டு அந்த வரலாறு உடையவர்களாக நபி அவர்களை போயிட்டு சந்திக்கும் பொழுது, நான் ஒரு தீனுடைய தாயாக இருந்தேன் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தீனை நான் உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு தியாகி, என்னால முடியுமான தியாகத்தை நான் செய்திருக்கிறேன் என்றதை நபி அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லும் பொழுது அதுக்கு பதில் வரும் பொழுது, யா அப்துல்லா, நீ என்னுடைய தூதை உம்மத்துக்கு எத்தி வைத்தா என்ற அந்த பதில் எனக்கு வரக்கூடியவனாக நான் அதுக்கு ஆயத்தமாகி கொண்டு போக வேண்டும்.
அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மஸ்ஜிதோடு தொடர்பாக கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைகள் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன? அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் அழைப்பதற்கும், ஜிக்ருக்கும், இபாதத்துக்கும், இல்முக்கும், ஹிதுமத்துக்கும் தயாரிக்கப்பட இடம்தான் மஸ்ஜிதுகளாக இருக்கிறது. மஸ்ஜிதுகளில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறத கொண்டு ஃபஜ்லிஸ் பினா நுமின் சாதன் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம், அமருங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்ற அந்த பாடத்தை கற்பித்தவர்களாக மக்கா மதீனாக்க மினா மைதானத்தில் அரஃபால இருந்தாலும் பல்லிகு அன்னி வலவ் ஆயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொன்ன அந்த வார்த்தை எங்கட காதுல பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. நீ பெரிய முஃபஸ்ஸிராக முஹத்திஸாக இருக்க வேண்டும் என்ற கடமை அல்ல. சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த குர்ஆன் சூரா சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தெரிஞ்சாலும் கூட, ஒரு ஹதீஸை தெரிஞ்சாலும் கூட அதை எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, லப்பைக் நாவால உள்ளத்தால அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ் எங்களையும் உன்னுடைய மாளிகை வந்து இஹ்ராமோட சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தாண்டு கேட்டால் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். இல்லைன்னா மௌத்தாகினாலும் நாளைக்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சில மனிதர்கள் நாளை கியாமத் நாளையில் ஹாஃபிஸ்களுடன் எழுப்பாட்டப்படுவார்கள். அவர்கள் ஹாஃபிஸ்கள் அல்ல, குர்ஆன் சரியாக ஓதவும் தெரியாது, ஆனால் குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி எடுத்தவர், திக்கி திக்கி ஓதினவர். அல்லது யக்ரஉல் குர்ஆன வ யதத்தஅ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன். அவர் திக்கி திக்கி ஓதினார், குர்ஆன் ஓதுறதுக்கு உதவியாக இருந்தார். யார் குர்ஆன் ஓதுறதுக்கு உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளையில் அப்படிப்பட்ட அந்தஸ்து. இக்ரா வர்தகி கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலக இந்த ஆகிர் ஆயத்துன் தக்ரஉஹா அந்த உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. பெற்றோர்கள் ஹாஃபிஸ்கள் அல்ல. வீட்டில் ஒரு ஹாஃபிஸ் ஏற்படுத்தி ஒரு காலம் இருந்தது. இந்த மஸ்ஜித், மூனாக்குருக்கு தெரு மஸ்ஜித், கண்டில தக்கியா மஸ்ஜித், இப்படி குறிப்பிட்ட மஸ்ஜிதுகள் தான் ஹாஃபிஸ்கள் குர்ஆன் ஓதுவார்கள். நாங்கள் சின்ன வயதில் அதை பார்க்கறதுக்கு ரசித்து போவோம். 40-50 வருஷத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. 70ஆம் ஆண்டுகளில் இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். குர்ஆன் இங்கே தான் ஓதுவார்கள் என்று. இன்றைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் அல்லாஹ் தஆலா ஓதக்கூடிய ஹாஃபிஸ்களை ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார்கள், ஓ ஹாஃபிஸ்களே, நீங்க குர்ஆனை தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி ஓதும் பொழுது மலக்குமார்கள் அவர்களுடைய நாவை உங்களோட நாவோட இணைச்சுக் கொள்கிறார்கள். நீங்க மிஸ்வாக் செய்து கொண்டு குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குமார்கள் அவர்களுடைய நாவை உங்களுடைய நாவோட இணைச்சுக் கொள்கிறார்கள் சொன்னாங்க. அது ஹாஃபிஸாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. எழும்புங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு 4:30 மணிக்கு எழும்பி அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். ஆக கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்சி சில வருடங்கள் ரகசியமாக இருந்ததுக்கு பிறகு அதுவும் அவர்கள் ரகசியமாக யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் என்று அல்லாஹ் இக்ரா வந்ததுக்கு பிறகு இந்த சூரத்துல் முத்தஸ்ஸிர் வரும் வரைக்கும் நபி அவர்கள் ரகசியமாக மக்கள் அழைப்பு கொடுத்து தார அர்க்கம் என்ற வீட்டில் மக்களை ஒன்று சேர்த்தார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா எழுந்து நின்று மக்களுக்கு அழைப்பு கொடுக்க சொன்னான். அங்கதான் பகிரங்கமாக ஆரம்பித்தார்கள். அதுல நபி அவர்கள் செய்த பயணம் தான் இந்த ஷவ்வால் முடிந்து வரக்கூடிய ஜுல்கஅதா, அந்த 11ஆம் மாதம், ஜுல்ஹிஜ்ஜா 12ஆம் மாதம், குறிப்பாக அந்த ஜுல்கஅதா மாதம் முழுதும் இந்த ஷவ்வாலுடைய இறுதி காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மைதானத்தை பயன்படுத்தினார்கள். 11ஆம் ஆண்டுல 6 பேர் வந்தாங்க. மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மதீனாக்கு போனாங்க. 12 பேரை கொண்டாங்க. 11ஆம் வருஷத்துல நபி அவர்களுடைய நபித்துவத்தின் மைதானம், அந்த மினாவுடைய மைதானத்துல 12 பேர் 11 பேர் வந்தாங்க. 13ஆம் வருஷத்துல 72 பேர் வந்தாங்க. மதீனால இருந்து மினாவுடைய மைதானம் அந்த அக்கபாவுக்கு வந்தார்கள். அந்த அக்கபாவுக்கு வந்து பைஅத் செய்தார்கள். பாயானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபி அவர்களிடத்துல பைஅத் செய்தோம். அந்த பைஅத்துல யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல நீங்க மக்கால இருக்க கூடாது, வாங்க மதீனாக்கு என்று அழைத்தார்கள்.
அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தாக அமைந்ததே. அந்த ஹிஜ்ரத்தை தான் 1446 என்று ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்கு முன்பு 13 வருஷம் அது தியாகத்துடைய வருஷம், 3 வருஷம் ரகசியமான காலம், 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்த காலம். அதிலும் குறிப்பாக உலகத்துக்கு தூதை கொண்டு போக அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷாஅல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல உங்களோட கனவு உண்மையாகி விட்டது, நீங்க வெளியேற்றப்பட்டீர்கள், நீங்க உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் உங்களோட தலைக்கு 100 ஒட்டகம் என்று விலை பேசக்கூடிய நேரத்தில் மக்காலிருந்து நீங்க வெளியேற வேண்டிய நிலைமை வந்ததை 10 வயதுல அல்ல, 20 வயதுல அல்ல, 30 வயதுல அல்ல, 40 வயதுல அல்ல, 53 வயதுல நீங்க ஹிஜ்ரத் செய்தீர்கள். உங்களுடைய 53 வயதுல நீங்க உங்களோட குடும்பத்தை, தொழில, குடும்பத்தை, சொத்தை, செல்வத்தை எல்லாத்தையும் விட்டு மக்கா விட்டு பிரியும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிதும் கஷ்டமாக இருந்தது. அந்த நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்றார்கள். கண்ணியமானவர்களே, நாங்களும் விடை பெறுகிறோம். இந்த ரமதான விடை பெறும் பொழுது உணர்வுபூர்வமாக விடை பெற வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் எனக்கு தந்த இந்த பாக்கியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். விடை பெறுகிறோம், ஆனால் விடை பெறவில்லை, ரஹமத்தை விட்டு விடை பெறவில்லை. உன்னுடைய ரஹமத் முதல் 10க்கு மட்டுமல்ல, உன்னுடைய ரஹமத் எந்த நேரம் இருக்கிறது. உன்னுடைய மக்ஃபிரத் 2வது 10க்கு மட்டுமல்ல, அது எந்த நேரமும் காத்திருக்கிறது. உன்னுடைய நரக விடுதலை அது கடைசி 10க்கு மட்டுமல்ல, அரஃபாவை முன்னோக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஷைத்தான் தலையில் மண்ணள்ளி போடக்கூடிய அளவுக்கு அந்த அரஃபாவுடைய நோம்பும் அரஃபாவுடைய நாளும் அமைய போகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நாள் போகும் பொழுதே, ஒவ்வொரு மாதம் போகும் பொழுதே அடுத்த மாதத்தை சிறப்பாக்கி தருகிறான். அல்லாஹ் ரஜபை தந்தான், ரஜபில தான் மேராஜை தந்தான். ரஜபை விட்டுட்டு ஷாபான வந்தா அந்த ஷாபான்ல தான் ரமதானை தந்தான், அந்த ரமதான்ல தான் லைலத்துல் கத்ர் இரவை தந்தான், அந்த ரமதான்ல தான் குர்ஆனை தந்தான், அந்த ரமதான்ல தான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்க வைத்து இந்த உம்மத்துக்கு பத்ருடைய வெற்றியை தந்தான், அந்த ரமதான்ல தான் மக்காவுடைய வெற்றியை தந்தான். ஓ மூமின்களே, ஆயத்தமாகுங்கள் வெற்றியை நோக்கி, ஆயத்தமாகுங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நோக்கி. லகத் நஸரகுமுல்லாஹு பத்ரின் அன்தும் அதில்லா. பத்ர் என்பது ஒரு நாள் அல்ல, பத்ர் என்பது எல்லா நாட்களும் இருக்கிறது. அது என்னது? எந்த அளவுக்கு தக்வா, எந்த அளவுக்கு உள்ளட்சம், எந்த அளவுக்கு பயபக்தி, எந்த அளவுக்கு ஈமான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, தாராள தன்மை, பணிவு, இதுதான் மனிதனை உயர்த்தும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போ ஆயத்தமா இருக்கிறீங்களோ பாக்கியவான்கள். 3500 பேர், இதோ நூற்றுக்கணக்கானவர்கள் உம்ரா முடிச்சு கொண்டு திரும்புகிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இலங்கையுடைய தூதர்களாக போகிறார்கள். உலகத்துக்கு எந்த தூதராக போயும் எந்த பாக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தூதராக போறது. அல்லாஹ்வுடைய தூதர்களாக ஹாஜிகள் போகிறாங்க. சந்திங்க, அவர்களுக்கு நான் சொன்ன இன்றைய குத்பாவை கொடுங்க. இது நீங்க செய்யற பெரிய தர்மமாக இருக்கும், நீங்க செய்யற பெரிய தப்லீகாக இருக்கும், நீங்க பெரிய தாவத்தாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி கொடுங்க. 3500 ஹாஜிகளையும் கேட்க வைங்க. அவர்கள் இந்த உணர்வோட போகட்டும். அவர்கள் உணர்வோட போனாங்கன்னா இந்த 3500 பேர்ல ஒருத்தருடைய ஹஜ்ஜ கபூல் செய்தா உலகத்துடைய 30 லட்சம் ஹஜ்ஜும் கபூல் ஆகும். அல்லாஹ் லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஹாஜிகள் தல்பியா சொல்லிக்கொண்டே அந்த அரஃபாவுடைய மைதானத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உலகத்துக்கு நான் விமோசனம் தந்து விட்டேன், வெற்றியை அறிவித்து விட்டேன் என்ற அந்த தூதுடன் திரும்ப வேண்டும். அதற்காக ஆயத்தமாகுவோம். வல்ல அல்லாஹ் என்னை உங்களையும் கபூல் செய்வாராக. யா அல்லாஹ் எனக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உண்மையான அந்த குர்ஆனுடைய உணர்வுகளை எங்களுடைய உள்ளத்தில் இறக்கி வைப்பாயாக. ஈமானுடன் குர்ஆனுடைய ஒவ்வொரு அசைவையும் பெற்று வாழடி கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ரமதானுடைய தக்வாவை அடைந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் மேலும் மேலும் அடையக்கூடிய பாக்கியத்தை நீனே நமக்கு தந்தருவாயாக. நாம் இந்த ரமதானில் உனக்கு விருப்பமான பல அமல்களை செய்திருக்கிறோம். எங்களால் சில தவறுகள் நடந்திருக்கின்றன. யா அல்லாஹ் அதை மன்னித்து விடுவாயாக. இந்த லைலத்துல் கத்ரை போன்றே ஒவ்வொரு இரவையும் லைலத்துல் கத்ராக ஆக்கி தருவாயாக. நீ இறங்கி வரும் பொழுதே நாம் உன்னிடத்தில் மன்றாடி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய அடியார்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ்
பலஸ்தீன் மக்கள் மீது இறக்கப்படுவாயாக. ஒரு வாலிபன் அந்த ஹுதூத் வாசிகள்ல உயிரை கொடுத்த நேரத்துல நீ அதை வைத்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதாயத்தை கொடுத்தது போல உலகத்துக்கு இந்த உயிர்களை வைத்து சிறு குழந்தைகள் அப்பாவிகளாக ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எமக்கு அந்த விமோசனத்தையும் அந்த வெற்றியை நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுடைய கண்ணீரையும் அவர்கள் இரத்தமாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் தாத்தாரிகள் வடித்த இரத்தத்தை கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த இரத்தத்தை பார்த்து விட்டேனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ் நீதான் உதவி செய்யக்கூடிய ரப், நீதான் அனைத்தையும் செய்யக்கூடியவன். எமக்கு நீ அந்த வெற்றியை காண்பிப்பாயாக. உனக்கு கஷ்டம் இல்லை யா அல்லாஹ். பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டு விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிச்சயமாக நீ உதவி செய்யக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எமக்கும் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் இந்த ஷவ்வாலை சிறப்பாக கழித்து எங்களுடைய ஹாஜிகள் உன்னை நோக்கி வருகிறார்கள் யா அல்லாஹ். உலக நாடுகளில் இருந்து வருகிறார்கள் யா அல்லாஹ். இந்த வருட ஹஜ்ஜை லேசாக்கி வைப்பாயாக, கைருள்ளதாக ஆக்கி வைப்பாயாக, தல்பியாவை கபூலியத்துள்ளதாக மாற்றி அமைப்பாயாக. உலக நாடுக்கு அமைதியை உள்ளதா எமக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் மக்கா மதீனாவுக்கு போகக்கூடிய பாக்கியத்துடன் பைத்துல் மக்தஸில் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.